விபத்தில் சிக்கிய எதிர்நீச்சல் சீல் நடிகை பிரியதர்ஷினி அந்த மரண செய்தி அனைத்து ரசிகர்களையும் கண் கலங்க வச்சிருக்கு. சன் டிவியில் ஒளிபரப்பாகக்கூடிய மிக முக்கியமான சீரியல்ல ஒன்று எதிர்நீச்சல். சன் டிவியில் ஒளிபரப்பாகக்கூடிய எல்லா சீரியலுக்குமே தமிழக மக்கள் மத்தியில நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு. அதற்கு காரணம் சன் டிவினாலே கண்டிப்பா அது மக்களுக்கு பிடித்த மாதிரியான சீரியல்கள் மட்டும்தான் இயக்குவாங்க. அதுவும் குறிப்பா தமிழக மக்கள் மத்தியில பல பேர் குடும்பத்தில் நடக்கக்கூடிய சில பிரச்சனைகளை ரொம்ப தெளிவா வெளிப்படையா காட்டுவாங்க. அதனாலேயே இந்த சீரியலுக்கு மக்கள் மத்தியில நல்ல ஒரு வரவேற்பு. அதுவும் குறிப்பா இந்த எதிர்நீச்சல் சீரியல். இந்த எதிர்நீச்சல் சீரியல் தமிழக பல குடும்பங்கள்ல இன்னமும் பெண்களை ஒரு அடிமையா தான் பயன்படுத்துறாங்க ஆண்கள். அப்படியாப்பட்ட ஆண்கள் மத்தியில பெண்கள் எப்படி வாழணும், எப்படி ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா இந்த சீரியலோட இயக்குனர் எடுத்து உரைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த சீரியல் இன்னமும் ட்ரெண்டிங்ல நம்பர் ஒன்னா போறதுக்கு முக்கியமான காரணமே இந்த சீரியல்ல வடிவமைக்கப்பட்ட கதாபாத்திரங்கள் தான். அதுலயும் குறிப்பா இதுல நடிக்கிற மிக முக்கியமான கேரக்டர் நம்ம பிரியதர்ஷினி நடிக்கிற நந்தினி கேரக்டர். ஸோ இந்த நந்தினி கேரக்டர் மிக முக்கியமான கேரக்டர். இதுல இவங்க ரொம்ப அழகா நடிச்சிட்டு இருக்காங்க. சொல்லப்போனா இவங்களுக்கு இந்த சீரியல்ல வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க ஒரு தொகுப்பாளினி. பல நியூஸ் சேனல்ல நியூஸ் ரிப்போர்ட்டரா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து நடிக்கணும் அப்படிங்கிறது ஆசை. இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இவங்க இந்த தொகுப்பாளினி பணியை செஞ்சுட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு ஒரு தங்கச்சியும் இருக்காங்க. அவங்க பேரு திவ்யதர்ஷினி. அவங்க விஜய் டிவில காஃபி வித் டிடி அப்படிங்கிற நிகழ்ச்சி மூலமா மிகவும் பிரபலமானவங்க. இப்படியாப்பட்ட பிரியதர்ஷினி ஒரு கட்டத்துல அவங்களுக்கு சின்ன சின்ன படங்கள்ல சின்ன கதாபாத்திரங்களை நடிக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைச்சது. இவங்க குழந்தை நட்சத்திரமா 2 3 படங்கள் நடிச்சிருக்காங்க. அதன் பிறகு இவங்களுக்கு சொல்ற அளவுக்கு பெருசா வாய்ப்பு இல்லை. அப்படி பிரியதர்ஷினி வாய்ப்பு இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கும்போது தான் இவங்களுக்கு இந்த சீரியல்ல நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. இவங்க ஒரு பரதநாட்டிய கலைஞனும் கூட. இப்படியாப்பட்ட பல திறமைகளோட இந்த சீரியல்ல என்ட்ரி ஆகி ரேணுகாங்கிற கதாபாத்திரத்துல பயங்கரமா நடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அந்த ஹேர் ஸ்டைல், அப்புறம் புடவை கட்டியிருக்க ஸ்டைல், அவங்களுடைய பேச்சு திறமைன்னு மக்கள் மத்தியில இவங்களுக்குன்னு ஒரு தனி இடத்த பிடிக்க வச்சிருக்கு. இந்த சீரியல்ல மொத்தம் 4 பெண்கள். 4 பேருமே கதாநாயகிகள் மாதிரி தான். ஈஸ்வரி, ரேணுகா, நந்தினி, ஜனனி. இப்படி 4 பெண்கள் மத்தியில பிரியதர்ஷினி தனித்துவமா தெரியறதுக்கு முக்கியமான காரணமே அவங்களுடைய நடிப்பு திறமை. மக்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. பார்க்கறதுக்கு நம்ம வீட்டு தங்கச்சி அக்கா மாதிரியே பேசுறாங்களே அப்படின்னு குடும்பமா சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு முக்கியமான சீரியலா எதிர்நீச்சல் பார்க்கப்படுது. இந்த சீரியல்ல நடிச்சு இன்னமும் தனது பிரபலத்தை அதிகப்படுத்தின பிரியதர்ஷினி போன வாரத்துக்கான ஷூட்டிங்கை முடிச்சுட்டு இந்த வாரத்துக்கு ஷூட்டிங்கை அவங்க திட்டமிட்ட அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல நடிச்சு கொடுத்துருக்காங்க. எல்லாரும் நடிச்சு முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி தங்களுடைய வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பியிருக்காங்க. பிரியதர்ஷினி எப்போதுமே அவங்களுடைய கார்ல தான் அவங்க ஷூட் ஸ்பாட்டுக்கு வந்துட்டு போவாங்க. திடீர்னு அவங்களுடைய கார் ரிப்பேர் ஆனதுனால அங்கிருந்து போறதுக்கு வேறு வழி இல்லாம கேப் புக் பண்ணி போயிருக்காங்க. ஸோ நள்ளிரவுல கேப் புக் பண்ணி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க வீட்டுக்கு போற வழியில அந்த கேப்ல போன அந்த டிரைவர் வண்டியை அதிவேகமா ஓட்டி போயிருக்காரு. போற வேகத்துல அவரால் வண்டியை கண்ட்ரோல் பண்ண முடியாம ஆப்போசிட்ல வந்த ஒரு லாரி மேல மோதிருக்காரு. அதுல இவங்களுடைய கார் பயங்கர விபத்துக்குள்ளா இருக்கு. அதன் பிறகு அங்க நடந்த எதுவுமே அவங்களுக்கு ஞாபகத்துக்கு இல்லை. ஸோ சுற்றி இருந்த சில பேர் பார்த்துட்டு தான் ஆம்புலன்ஸ் கால் பண்ணி அவங்கள அங்கிருந்து மீட்டெடுத்து மருத்துவமனையிலும் அனுமதிச்சிருக்காங்க. அனுமதிக்கப்பட்ட பிறகுதான் தெரிஞ்சிருக்கு அது நம்ம பிரியதர்ஷினி தான் அப்படின்னு. மிக மிக ஒரு மோசமான நிலையில, உயிருக்கு ஆபத்தான நிலையில தான் அவங்க இப்போ மருத்துவமனையிலேயே அனுமதிக்கப்பட்டிருக்காங்களாம். அனுமதிக்கப்பட்டு அவங்களுக்கு இப்போ முக்கியமான சிகிச்சைகள் எல்லாமே அளிக்கப்பட்டு இருக்கான். ஸோ இருந்தாலும் உயிருக்கு இப்போதைக்கு ஆபத்தான நிலைமையில தான் அவங்க அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி மட்டும் இணையத்தில் வெளியாகி எதிர்நீச்சல் சீரியல்கள் ரசிகர்கள் மத்தியில உச்சக்கட்ட ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு.